தைப்பொங்கலுக்கு யாழ் வரும் ஜனாதிபதி காணி விடுவிப்பு தொடர்பில் அறிவிப்பாரா? ஏக்கத்துடன் காத்திருக்கும் காணி உரிமையாளர்கள். கடற்படையிடமிருந்து பூர்வீக காணியை மீட்டு தாருங்கள். 30 வருடங்களுக்கு மேலாக இழுவை தீவில் போராடும் ஒரு தாய். யாழில் அருண் சித்தார்த்தின் பூட்டப்பட்ட அலுவலகத்தின் கதவுக்கு தீ வைத்த மர்ம நபர்கள். அரசு தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஐநாவில் அனுர் அரசுக்கு ஆபத்தான 27 சாட்சியங்கள் வெளியான தகவல். கிளிநொச்சி விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட பணம் குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அரசாங்கத்துக்கு எதிராக ட்ரம்பிடம் முறையிடவுள்ள பௌத்த பிக்கு. இலங்கையில் தேங்கி கிடக்கும் 300 புதிய வாகனங்கள். 2500 வீடுகளை கட்ட வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டதை நாம் மாற்றவில்லை. ஜனாதிபதி. அமரகீர்த்தி அதுகூரல கொலை வழக்கு தீர்ப்பு வழங்காமல் இன்று ஒத்திவைப்பு. தொடர்பான விரைவான செய்திகள். தைப்பொங்கல் தினமான நாளைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணி விடுவிப்பு தொடர்பிலான அறிவிப்புகளை விடுப்பார் என பாதுகாப்பு தரப்பினரால் பறிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். மக்களின் காணிகள் மக்களுக்கே என ஜனாதிபதி கூறி வருகிறார். அந்த நிலையில் வலிவடக்கு பிரதேசத்தில் மாத்திரம் 2500 ஏக்கர் தனியார் காணிகள் பாதுகாப்பு தரப்பினரின் வசம் காணப்படுகிறது. குறிப்பாக பலாலி மேற்கு, பலாலி வடமேற்கு, மயிலிட்டி துறை தெற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவு முற்றாக பாதுகாப்பு தரப்பின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகிறது. அவற்றுள் பெரும்பாலான காணிகள் பாதுகாப்பு தரப்பின் பயன்பாட்டில் இல்லாது பற்றை காடுகளாக காணப்படுகிறது. அந்த காணிகளை விடுவிப்பதில் பாதுகாப்பு தரப்பினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அடாத்தாக அவற்றையும் கையகப்படுத்தி வைத்துள்ளனர். அதே போன்று பலாலி கிழக்கில் சுமார் 600 ஏக்கர் காணியை எந்த பயன்பாடும் இல்லாது காணப்படுகிறது. அதேவேளை வசாபுலான் சந்திக்கு அருகில் உள்ள மானம்பராய் ஆலயம் உள்ளிட்ட 3 ஆலயங்கள் ஏற்கனவே விடுவிக்க சம்மதம் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவையும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. அதே போன்று குறும்பசிட்டி, கட்டுவான் பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக என அடாத்தாக தனியார் காணிகளை கையகப்படுத்தி இராணுவத்தினர் விவசாய பண்ணைகளை நடாத்தி வருகின்றனர். தையட்டு திசவிகாரைக்காக 14 பேரின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றினை விடுவிப்பது தொடர்பில் சாதகமான முடிவுகள் எட்டப்படும் என 1.5 வருடங்களுக்கு மேலாக அரசாங்கம் கூறி வருகிறது. ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அண்மையில் கூட தையட்டி காணி பிரச்சினை தொடர்பில் கொழும்பில் கூட்டம் இடம்பெற்றது. அதில் விகாராதிபதி உள்ளிட்ட தரப்பினரை அழைத்து கலந்துரையாடியவர்கள் காணி உரிமையாளர்களை அழைக்கவில்லை. இது ஒரு தலைப்பட்சமான முடிவுகளை எடுக்கும் கூட்டங்களாகவே அமைந்திருந்தது. முதல் கட்டமாக விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்ட காணியில் 2 ஏக்கர் காணியை விடுவிக்க இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் முன்னர் செய்திகள் வெளியாக இருந்தது. அதுவும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. அதே போன்று பலாலி வீதி காலை முதல் மாலை வரை கடுமையான கட்டுப்பாடுகளுடன் திறந்து விடப்பட்டுள்ளது. குறித்த வீதியினை 24 மணி நேரமும் கட்டுப்பாடுகளின்றி மக்கள் பயணிக்கக்கூடியவாறு திறந்துவிட வேண்டும். அத்துடன் வெள்ளை அராலி வீதியினையும் முற்றாக திறந்துவிட்டால் வடமராட்சி பகுதிகளில் உள்ள மக்கள் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு இலகுவில் வந்து போக முடியும். எனவே அந்த வீதியையும் முற்றாக திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தரும் சந்தர்ப்பங்களின் போதெல்லாம் காணி விடுவிப்பு தொடர்பில் சாதகமான அறிவிப்புகள் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்புகள் காணிகளை இழந்த மக்கள் மத்தியில் காணப்படும். ஆனால் எவ்வித அறிவிப்புகளும் இன்றி எவ்வித ஜனாதிபதி வந்து செல்வது வழமையாகிவிட்டது. இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ள வரும் ஜனாதிபதி காணி விடுவிப்பு தொடர்பில் சாதகமான அறிவிப்புகளை விடுப்பார் என ஏக்கத்துடன் காணி உரிமையாளர்கள் காத்துள்ளனர். இந்த நிலையில் எழுவைதீவில் கடற்படையினருக்கு நிரந்தரமாக காணிகளை சுவீகரிக்க காணி அளவீட்டு பணிகள் எதிர்வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது பூர்வீக காணியை கடற்படையினர் நிரந்தரமாக சுவீகரிக்க முயற்சித்துள்ளனர். அந்த காணியையே மகளுக்கு சீதனமாக கொடுக்க இருக்கின்றேன். எனவே எனது மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டாவது எமது காணியை எம்மிடமே ஒப்படைக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாயார் ஒருவர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்நிலையில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக எமது காணியை மீள கையளிக்குமாறு கடற்படையினரிடம் கூறி வருகிறோம். பல அரசு தரப்பினரையும் கூறியுள்ளோம். எதற்கும் பயனில்லை. எனது கணவர் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டுள்ள நிலையில் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். இந்த நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இவர்களை பராமரித்து வருகிறேன். நான் பல காலமாக பல அரசு அதிகாரிகளிடம் எனது குடும்ப நிலைமையை கருத்தில் கொண்டு கடற்படையினரிடம் இருந்து எனது காணியை விடுவித்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்தேன். எதுவும் நடந்ததில்லை. தற்போது ஜனாதிபதி மக்களின் காணிகள் மக்களுக்கே என தெரிவித்து வருகிறார். ஆனால் எனது காணியை கடற்படை சுவீகரிப்பது ஜனாதிபதிக்கு தெரியாதா என கேட்க விரும்புகிறேன். எனது பூர்வீக நிலத்தை கடற்படையினருக்கு கொடுப்பதற்கு நான் தயாரில்லை.
எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு யாழ் வரும் ஜனாதிபதி எனது காணி எனக்கே பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கட்சி அலுவலகம் ஒன்று அமைந்துள்ள கடை தொகுதிக்கு இனம் தெரியாத நபர்கள் சிலர் தீ வைத்துள்ளனர். தாவடி பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகம் அமைந்த 2 கடை தொகுதியும் இவ்வாறு இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை வேளை தீ வைக்கப்பட்டது. 2 நபர்கள் கதவுக்கு தீ மூட்டிவிட்டு தப்பிச் செல்வது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. பூட்டப்பட்டிருந்த இரும்பு கதவுகளுக்கே தீ வைக்கப்பட்டமையினால் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படவில்லை. கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரான அருண் சித்தார்த் என்பவர் கட்சி அலுவலகத்தை நடாத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாடு அரிசிக்கு கடும் பற்றாக்குறை உருவாகும் அபாயம் இருப்பதாக மரகதமுள்ள சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் மேலும் உயரக்கூடும் என சங்கத்தின் தலைவர் PK ரஞ்சித் தெரிவித்தார். தற்போது மரதகம் உள்ள சந்தையில் முதல் தர நாடு அரிசி 1 கிலோவின் மொத்த விற்பனை விலை அதிகபட்சம் 225 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சிகப்பு பச்சை அரிசி 208 ரூபாய் முதல் 212 ரூபாய் வரை, சிவப்பு அரிசி வகைகள் 205 ரூபாய் முதல் 210 வரை காணப்படுகின்றன. ஆனால் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிகள் மிகவும் அதிக விலையில் உள்ளன. கீரி சம்பா 1 கிலோ 340 ரூபாவை தாண்டி உள்ளது. சம்பா 260 ரூபாவை கடந்துள்ளது. மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் உயர்ந்தவுடன் அந்த அரிசிகளை சந்தையில் அதிகமாக வெளியிடும் போது சிகப்பு பச்சை மற்றும் நாடு அரிசிகளுக்கு பெரிய பற்றாக்குறை உருவாகும். இதனால் நெல் விலையும் உயரும் நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். எனவே நெல் விலை உயர்த்தப்படுமானால் இந்த 3 வகை அரிசிகளுக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். குறிப்பாக பண்டிகை காலங்களில் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகள் பெரும்பாலும் இன்று வரை கவனிக்கப்படாமல் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் நேற்று வெளியிட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அதுடன் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் நீண்ட காலமாக நீதி மறுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு போர் நிறைவடைந்த பின்னர் அரச படைகளாலும் இராணுவத்தினராலும் பாலியல் வன்முறைகள் பரவலாக நிகழ்த்தப்பட்டதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் மாற்றத்தக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கும் இலங்கை அரசாங்கம் தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் இது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வெளியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த போகங்களில் விவசாய அமைப்புகளால் விவசாயிகளிடமிருந்து அறவிடப்பட்ட பெருந்தொகையான நிதி முறைகேடாக கையாளப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு மற்றும் போலீஸ் தலைமையகம் ஆகியவற்றில் விவசாயிகள் சார்பாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை கமநல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள புலிங்கதேவன் குறிப்பு கமக்கார அமைப்பு, கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள மகிழங்காடு கமக்கார அமைப்பு, இணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் ஆகியவற்றால் ஊழல் முறைகேடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் மாவட்ட செயலகம், வடக்கு மாகாண சபை ஆகியவற்றுக்கு முறைப்பாடுகளை செய்தும் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படாத நிலை காணப்பட்டுள்ளது. இதில் குறித்த அமைப்புகளால் விவசாயிகளிடமிருந்து காலப்போகம், சிறு போகத்தில் விவசாயிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பல கோடி ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் தனிநபர்கள் தீர்மானங்களின்றி நிதிகளை கையாண்டமை என்ற அடிப்படையில் நிதி குற்ற விசாரணை பிரிவு மற்றும் கொழும்பு போலீஸ் தலைமையகம் ஆகியவற்றில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த வாரம் குறித்த அமைப்புகளுடைய நடவடிக்கை தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகள் ஆரம்பகட்ட விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். அரசாங்கத்தில் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மிகிந்தலை ரஜமகா விஹாரையின் தலைமை விஹாராதிபதி வலவாங்குனவே தம்மரத்ன தேரர் விமர்சித்துள்ளார். அவை நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய தேரர் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாட்டை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த நிலைமையை விளக்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தனக்கு தெரிந்த ஒரு மாணவர் தனிப்பட்ட தொடர்புகள் மூலம் ட்ரம்ப் குடும்பத்தை அணுகிய பின்னரே இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரி முன்னர் குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். 23,344 பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் கருணை அமரசூரிய தலைமையிலான குழு பரிந்துரை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 23,344 ஆசிரியர்களும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் அரச சேவைக்கு 26,095 புதியவர்களை சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2022 மே 9ஆம் தேதி நெட்டுபுவ நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது பொலன்னறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோரள மற்றும் அவரது பாதுகாப்பு காவலர் ஜெயந்த குணவரத்தன் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 41 பேருக்கு எதிராக கம்பகா உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. உயிரிழந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூறலவும் அவரது பாதுகாப்பு அதிகாரி மற்றும் சிலர் நிட்டம்புவ நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டனர். அவர்கள் அலரி மாளிகையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் பொலன்னறுவைக்கு காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த வழக்கில் 41 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். இந்த நபர்களில் 13 மற்றும் 31வது பிரதிவாதிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 39 மற்றும் 40வது பிரதிவாதிகள் இந்த விசாரணை நடைபெற்ற போது நீதிமன்றத்தை தவிர்த்துவிட்டனர். இந்த வழக்கு 2023ஆம் ஆண்டு முதல் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சகான் மாமா பண்டார, ரஷ்மி சிங்கப்புலி மற்றும் ரசாந்த கொடவெல ஆகிய மூவர் கொண்ட அமர்வு முன் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதன்போது 180 சாட்சியங்களிடமிருந்து சாட்சியங்கள் எடுக்கப்பட்டன. போலீஸ் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், பிரமுகர்கள், கிராம அதிகாரிகள், துறவிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து சாட்சியங்கள் பெறப்பட்டது. இலங்கையில் முதல் முறையாக அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் இந்த விசாரணை நடாத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட சாட்சியங்களுக்கு கூடுதலாக சிசிடிவி காட்சிகள், முக அங்கீகாரம், டிஎன்ஏ சோதனை வீடியோக்கள் மற்றும் எஸ்ஓசிஓ அதிகாரி விசாரணை ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு சந்தேக நபர் தொடர்பான ஆதாரங்களும் ஆராயப்பட்டது. கொலை, வாகனம் தீ வைத்தல், சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினர் பதவி மற்றும் சொத்து திருட்டு ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக இந்த நீண்ட விசாரணை நடைபெற்றது. சந்தேக நபரில் 2 பல்கலைக்கழக மாணவர்கள், முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள், நகரத்தில் உள்ள பல கடைக்காரர்கள், சம்பவம் நடந்த வர்த்தக நிறுவனத்தின் 2 ஊழியர்கள் மற்றும் நிட்டம்புவ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த நபர்கள் அடங்குவார்கள். 3வது பிரதிவாதி விசாரணை திகதியில் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த குற்றச்சாட்டின் பேர் விசாரணை முடியும் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். ஜனாதிபதி சட்டத்தரணி உபாலி மொஹட்டி, சமிந்த அத்துக்கோர்ல, லால் குமாரபெல்லி, சிராணி திசாநாயக்க, சுரங்க குணத்திலக உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு வாதாடியது. துணை தொலிஸ்டர் ஜெனரல் ஜனக பண்டார, சிரேஷ்ட அரசாங்க சட்டத்தரணி ஒஸ்வால்ட் பெரேரா, சட்டமாதிபர் சார்பில் அரசாங்க சட்டத்தரணி அரவிந்த் ஜெயசிங்க ஆகியோர் ஆஜராகினார். இன்றைய தினம் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாட்டில் 2009 யுத்தம் நிறைவடைந்தாலும் யுத்தத்தினால் வீடுகளை இழந்த பெருமளவானவர்கள் வடக்கில் இடம்பெயர்ந்த முகாம்களிலும் சிறு குடிசைகளிலும் இன்றும் தங்கியுள்ளனர். 2500 வீடுகளை கட்ட வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. நாம் அதனை மாற்றவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வரவு செலவு திட்ட உத்திகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இதற்காக மேலதிக நிதி ஒதுக்கீட்டை எவ்வாறு பெறுவது என்ற சவாலுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. அதன் பிரகாரம் சில சட்டங்கள் மற்றும் கட்டளைகளின் வாயிலாக உள்ள அதிகாரம் மற்றும் மக்களின் ஆணையை பயன்படுத்தினோம். நாம் மக்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டுள்ளோம். எந்த அமைப்பின் அழுத்தத்துக்கும் நமது மக்கள் ஆணையை விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த அழுத்தத்துக்காக மாத்திரம் செலவிடப்பட்ட 500 பில்லியன் குறைநிரப்பு பிரேரணையை முன்வைத்தோம். மேலும் தேவையானால் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சில பிரதேசத்துக்குரிய முன்மொழிவுகளுக்கு முன்னுரிமை அளித்து அதனை செலவிட முடியும். நாம் தயாரித்துள்ள நீண்டகால திட்டத்தை மாற்றாமல் இதனை வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும். அனர்த்தத்தின் ஆரம்பத்தில் மக்களை மீட்கும் சவாலை எதிர்கொண்டோம். சுமாராக 7 லட்சம் குடும்பங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டன. 24 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டனர். 6000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன. 110,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தன. சேதமடையாத ஆனால் குடியிருக்க பொருத்தமற்றவை என 10,000க்கும் அதிகமான வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் அடையாளம் காணப்படுகின்ற மொத்தமாக 20,000க்கும் அதிகமான புதிய வீடுகளை நிர்மாணிக்க வேண்டும். 2026 வரவு செலவு திட்டத்தில் 31,000 புதிய வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டோம். குறிப்பாக 2009 யுத்தம் நிறைவடைந்தாலும் யுத்தத்தினால் வீடுகளை இழந்த பெருமளவானவர்கள் வடக்கில் இடம்பெயர்ந்த முகாம்களிலும் சிறு குடிசைகளிலும் தங்கியுள்ளனர். 2500 வீடுகளை கட்ட வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. நாம் அதனை மாற்றவில்லை. அதே போன்று கிராமங்களின் பொருளாதார நெருக்கடிகளுடன் உள்ள மக்களுக்காக கிராமத்தவரின் உதவியுடன் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சுமார் 300 புதிய வாகனங்கள் 6 மாதங்களுக்கு மேலாக தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை சுங்கத்துறை குறித்த வாகனங்களை விடுவிப்பதற்காக அவற்றின் அசல் மதிப்பை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வரிகளை கூறுவதாக தனிப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் முறையிட்டுள்ளனர். இந்த விடயத்தில் நடைமுறையில் உள்ள அனைத்து இறக்குமதி விதிமுறைகளையும் கடைபிடித்ததாக தனிப்பட்ட வாகன உரிமையாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பின்னர் சுங்கத்துறை கூடுதல் வரிகளை விதித்துள்ளது. இதில் பொருந்தக்கூடிய சுங்க வரிகள் கிட்டத்தட்ட 50% கூடுதல் வரியாகும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பல சந்தர்ப்பங்களில் இறக்குமதியாளர்கள் ஒரு வாகனத்துக்கு மொத்த வரித்தொகை 10 மில்லியனை தாண்டியுள்ளதாக கூறுகின்றனர். நீடித்த தாமதம் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களிடையே விரக்தியையும் நிதி நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே திருத்தப்பட்ட வரி கோரிக்கைகள் நியாயமற்றவை என்றும் பல மாதங்களாக அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் தங்கள் வாகனங்களை துறைமுகத்திலேயே சிக்க வைத்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வாகனங்கள் கிராஸ் போர்டர் லெட்டர் ஆஃப் கிரெடிட் முறைமையை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டவை. நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட இறக்குமதியாளர்கள் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவை தலையிடுமாறு கேட்டுக்கொண்டனர். தங்கள் வாகனங்கள் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் நிதி ரீதியாகவும் உள ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் பல உரிமையாளர்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் தங்கள் குடும்பத்துக்காக ஒரு வாகனத்தை வாங்க பயன்படுத்தியதாக கூறியுள்ளனர். வாகனங்கள் ஏற்கனவே இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பிறகு விதிகள் மாற்றப்பட்டதால் இப்போது பிரச்சனைகளுக்கு உள்ளாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நிறைபோதையில் சிகிச்சை பெற வந்தவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் அதிகாலை 1:40 மணியளவில் நிறைபோதையில் இரத்த காயங்களுடன் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் 24ஆம் இலக்க விடுதியில் தங்க வைத்து சிகிச்சை வழங்கப்பட்டது. இதன்போது தாதிய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டவர்களுடன் முரண்பாடு, தூசண வார்த்தைகள் பேசி விடுதியில் ஏனைய நோயாளர்களுக்கும் சிரமங்களை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டுள்ளார். இதனை அடுத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுதிக்கு விரைந்து குறித்த நபரை கட்டுப்படுத்த முயன்ற போது தனது உடைமையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அச்சுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அவரை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளை ஒரு உத்தியோகத்தருக்கு கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் தாக்குதல் நடாத்தியவர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்தால் தாதிய உத்தியோகத்தர்கள் மத்தியில் பாதுகாப்பு குறித்த அச்சம் எழுந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் ஜெஃப்நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglare.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.